வணக்கம். சிம்மம் ராசி வாழ்க்கையில் நண்பர்கள் மூலியமா ஏற்பட்ட அவமானம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். சிம்மம் ராசி அன்பர்களை வாழ்க்கையில் எதிரிகள் செய்த காயங்களை விட நண்பர்கள் என்ற பெயரில் நெருக்கமாக இருந்தவர்கள் ஏற்படுத்திய மனக்காயங்களும் ஆழமாகவே மனதில் பதிந்திருக்கும். ஏனெனில் எதிரியிடம் இருந்து வரும் தாக்குதலை நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் நண்பரிடம் இருந்து வரக்கூடிய ஏமாற்றத்தை மனம் ஒருபோதும் எளிதாகவே ஏற்றுக்கொள்ளாது. உங்கள் வாழ்க்கையில் பலருக்கு உதவியிருப்பீங்க. அவங்க சிரமத்தில் இருந்தபோது உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் பணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி அவங்களை முன்னேற்ற முயன்றிருப்பீங்க. அவங்களின் வெற்றியை உங்கள் வெற்றியாவே கருதி மகிழ்ந்திருப்பீங்க. ஆனால் காலம் மாறிய போது அதே நண்பர்களில் சிலர் உங்களை நம்பிக்கை உடைத்து உங்களை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடும். உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவங்களிடம் பகிர்ந்த உங்களின் மதிப்பை குறைக்கும் முயலும். நீங்கள் நம்பி சொன்ன ரகசியங்கள் ஆயுதமாகவே மாற்றி உங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும். ஒரு காலத்தில் தோள் கொடுத்த நண்பர்களே பின்னர் கூட்டத்தின் முன் உங்களை இழிவாகவும் பேசியிருப்பாங்க. உங்கள் வெற்றியை வாழ்த்துவதற்கு பதிலாக அதில் குறைகளை தேடி மற்றவர்களிடம் மனதில் சந்தேகத்தையும் விதைத்திருக்கும். சிலர் உங்களின் பெயரை பயன்படுத்தி அவங்களின் நலனை பெற்றுக்கொண்டு பின்னர் உங்களையே குற்றவாளியாகவும் காட்டியிருப்பாங்க. இதனாலுமே நீங்கள் நண்பர்களை நம்பும் மனநிலையை இழந்திருக்கக்கூடும். நான் உதவியது தவறா? உண்மையான நட்பு என்றால் என்ன என்ற கேள்விகள் உங்கள் மனதில் எழுந்திருக்கும். பலமுறை தனிமையை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் நண்பர்களால் ஏற்பட்ட அந்த ஆழமான மனக்காயம்தான் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அதாவது உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க நண்பனுக்காக நீங்கள் உயிரையும் கொடுப்பான் சிம்ம ராசிக்காரங்க தான் என்ற பழமொழிக்கு ஏற்பதான் நீங்க நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்துல ஒருவராகவே பாவித்து வரக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையில வந்திருந்திருக்கும். ஏன்னா அவங்களின் துன்பமான நேரத்துல கூட நீங்க முதல் ஆளாவே நின்று உதவக்கூடிய அமைப்பாவே நீங்க இருந்திருப்பீங்க. அவங்களுக்குன்னு கஷ்டப்படக்கூடிய நேரத்துல நிதி உதவியும் செய்யக்கூடிய ஆளாவே இருந்திருப்பீங்க. ஆனா சனியின் தசாபத்தியோ இல்லைன்னா 7.5 சனி காலகட்டத்துல உங்களுக்கு அந்த நண்பர்கள் மூலியமாவே உங்களுக்கு அவமானத்தை தேடி தரக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு வரக்கூடிய இருக்கும். நீங்கள் மிகவும் உயர்ந்த இடத்துல வைத்து பார்த்த அந்த ஒரு நண்பன் தான் உங்களுக்கு பல பேர் கூடக்கூடிய பொது இடத்துல உங்களை மட்டம் தட்டி பேசக்கூடியவும் இருந்திருப்பாங்க. ஏன் உங்களுடைய பலவீனங்களை கேலி செய்வதாகவும் நடந்து வந்திருந்திருப்பாங்க. நீங்க ரகசியமா பகிர்ந்த விஷயங்களை மற்றவங்களிடம் கூறியும் ஏன் உங்களை சிரிப்பு பொருளாக்கக்கூடிய நிலையுமே உங்க நண்பர்கள் மூலியமா தான் உங்களுக்கு நடந்து வந்திருந்திருக்கும். சில நண்பர்கள் நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களை முழு பொறுப்பாக்கி விட்டு பிறர் மத்தியில உங்களை அசிங்கப்படுத்தவே முயன்று வந்திருப்பாங்க. உங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் உயிரா நினைத்த நண்பனா நமக்கு இந்த அவமானத்தை கொடுத்தான் என்று நீங்கள் உடைந்த தருணமும் உங்க வாழ்க்கையில அதிகமாகவே நடந்திருந்திருக்க கூடும். ஏன்னா அந்த அவமானம் தான் உங்களுடைய மனதை வெகுவாவே பாதித்து வந்திருக்கும். இனி நீங்கள் யாரையுமே எளிதில் நண்பனாவே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கடினமான முடிவையும் எடுக்க வைப்பதும் அந்த நண்பர்களாவே இருந்திருப்பாங்க உங்களுக்கு. உங்க வாழ்க்கையில நீங்கள் பலருக்குமே உதவி வந்திருந்திருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு தேவையில்லாத பெயர்களுமே உங்க நண்பர்கள் மூலியமாவே ஏற்படக்கூடியிருந்திருக்கும். ஏன்னா நண்பர்கள் சிரமத்துல இருந்த போதெல்லாமே உங்களுடைய நேரத்தையும் என் உழைப்பையும் பணத்தையுமே பயன்படுத்தி அவங்கள நீங்க முன்னேற்றக்கும் முயன்று வந்திருந்திருப்பீங்க. நீங்க அவங்களுடைய வெற்றியை பார்த்து உங்களுடைய வெற்றியாவே கருதக்கூடிய மகிழ்ந்தக்கூடிய நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனா இவை அனைத்துமே அவங்க பொருட்படுத்தாமலையும் உங்களை அசிங்கப்படுத்தக்கூடிய நிலையில தான் இருந்து வந்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயும். இவை அனைத்துமே உங்களுக்கு நடந்திருக்கா நடக்கலையே என்று கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. புதிய பதவி வாய்ப்பு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வர உள்ளன. சிம்மம் ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் பலமுறை நீங்கள் அதிக பொறுப்புகளை ஏற்றிருந்தாலும் அதற்கேற்ற பதவியும் அங்கீகாரமும் கிடைக்காமல் மனவேதனை அடைந்திருக்கும். உங்களை விட அனுபவம் குறைந்தவர்கள் உயர்ந்த பதவிக்கு சென்றதை பார்த்துதான் அமைதியாக இருந்த தருணங்களும் இருக்கும். நீங்கள் செய்த உழைப்பை வேறு ஒருவர் தனது சாதனையாக மாற்றிக்கொண்ட சம்பவங்களுமே உங்களுக்கு நடக்கும். எனக்கான நேரம் எப்போது வரும் என்ற கேள்வி பலமுறை உங்களுடைய மனதில் எழுந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த காத்திருப்புக்கு முடிவு வரப்போகிறது.
உங்கள் ராசிக்கு உருவாக்கக்கூடிய சாதகமான கிரக அமைப்பு, குறிப்பா சூரிய பகவானின் அருளும் உங்களை புதிய பொறுப்புகளுக்கும் உயர்ந்த பதவிகளுக்கும் உழைத்து செல்லக்கூடிய அறிகுறிகளை காட்ட உள்ளன. வேலை செய்து வரக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களுக்கு அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பும் வழங்கப்பட உள்ளது. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையும் ஒழுக்கத்தையுமே நேர்மையுமே கவனித்து உங்களை முன்னிலைப்படுத்த போறீங்க. நீண்ட காலமாவே உங்களுக்கு நிலுவையில் இருந்த பதவி உயர்வும் இப்போது கைகூட உள்ளது. உங்களுடைய பெயர் பதவி உயர்வுக்கான பட்டியலில் இடம்பெற வாய்ப்புகளும் உங்களுக்கு உள்ளது. சிலருக்கு புதிய கிளையும் புதிய பிரிவு அல்லது புதிய திட்டத்தை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். ஆரம்பத்தில் இது சவாலாக தோன்றினாலுமே உங்களுடைய தலைமைத்துவ திறமையால் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீங்க. தொழில் செய்பவர்களுக்கு இது சிறப்பான காலமாகவே அமைய உள்ளது. உங்களுடைய நிறுவனத்திற்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கக்கூடும். பெரிய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாக உள்ளது. இதுவரைக்கும் சிறிய அளவில் இருந்த தொழிலிருந்து இனிமேல் பெரிய அளவிற்கு வளர தொடங்கக்கூடிய அமைப்பாகவும் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய பெயருக்கும் தொழிலுக்குமே சமூகத்துல மதிப்பும் அதிகரிக்க உள்ளது. புதிய பதவி என்பது சம்பள உயர்வை மட்டுமே உங்களுக்கு குறிக்காது. உங்களுடைய செல்வாக்கு, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம், மற்றவங்களின் மரியாதை ஆகிய அனைத்துமே உயர்வதை உங்களுக்கு குறிக்க உள்ளது. அது நீங்க பணிபுரியக்கூடிய துறையில உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு என் தகுதியான பதவி உயர்வும் அது மற்றும் கூடுதல் பொறுப்புகளுமே உங்களுக்கு வரக்கூட போகுது. ஏன்னா மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை பாராட்டி உங்களுடைய நிறுவனத்தினுடைய முக்கிய முடிவுகளுமே எடுக்கக்கூடிய உயர்மட்ட குழுவில் உங்களை சேர்க்கப்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய உள்ளது. தனியார் துறையில பணிபுரியவங்க எல்லாமே சம்பள உயர்வுடனும் புதிய வேலை வாய்ப்புகளுமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைய உள்ளன. பல நாட்களாகவே நீங்கள் ஆசைப்பட்ட இடமாற்றமோ இல்லை விரும்பிய துறைக்கு மாறுதலும் இந்த நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க கூட போது. இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு அதை சரியாக பயன்படுத்தியவும் உத்தியோகத்துல அடுத்த கட்டத்திற்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் அதிகமாகவே வேலை செய்து வரக்கூடிய உங்கள் அலுவலகத்துல முக்கியமான பொறுப்புகளும் உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அமைப்புகளாக இருக்க உள்ளது. அது உங்களுடைய பெயர் பதவி உயர்வுக்கான பட்டியலில் இடம்பெறக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு அமைய உள்ளதால் அதிக மன மகிழ்ச்சி அடைய போறீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். சிலருக்கு புதிய கிளைகளும் புதிய பிரிவோ இல்லைன்னா புதிய திட்டத்தை வழி நடத்தக்கூடிய வாய்ப்புமே உங்க வாழ்க்கையில கிடைக்க உள்ளதனால உங்களுக்கு அதிக முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது. இதனாலேயும் தொழில் செய்பவங்க எல்லாமே இது ஒரு சிறப்பான காலகட்டமாகவே உங்க வாழ்க்கையில அமைய உள்ளன. ஏன்னா உங்கள் நிறுவனத்துக்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்க கூட உள்ளது. பெரிய நிறுவனங்களுடன் நீங்கள் இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு உருவாகிறதுனால அதனாலவும் நீங்கள் இதுவரைக்கும் சிறிய அளவில் இருந்த தொழில் அனைத்துமே இப்போ உங்களுக்கு பெரிய அளவிற்கு வளரக்கூடிய தொழிலவே உங்களுக்கு தொடங்க உள்ளன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பலமுறை உங்களுடைய மனதில் எழுந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த காத்திருப்புக்கு முடிவு வரப்போகிறது. உங்கள் ராசிக்கு உருவாக்கக்கூடிய சாதகமான கிரக அமைப்பு, குறிப்பா சூரிய பகவானின் அருளும் உங்களை புதிய பொறுப்புகளுக்கும் உயர்ந்த பதவிகளுக்கும் உழைத்து செல்லக்கூடிய அறிகுறிகளை காட்ட உள்ளன. வேலை செய்து வரக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களுக்கு அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பும் வழங்கப்பட உள்ளது. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையும் ஒழுக்கத்தையுமே நேர்மையுமே கவனித்து உங்களை முன்னிலைப்படுத்த போறீங்க. நீண்ட காலமாவே உங்களுக்கு நிலுவையில் இருந்த பதவி உயர்வும் இப்போது கைகூட உள்ளது. உங்களுடைய பெயர் பதவி உயர்வுக்கான பட்டியலில் இடம்பெற வாய்ப்புகளும் உங்களுக்கு உள்ளது. சிலருக்கு புதிய கிளையும் புதிய பிரிவு அல்லது புதிய திட்டத்தை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். ஆரம்பத்தில் இது சவாலாக தோன்றினாலுமே உங்களுடைய தலைமைத்துவ திறமையால் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீங்க. தொழில் செய்பவர்களுக்கு இது சிறப்பான காலமாகவே அமைய உள்ளது. உங்களுடைய நிறுவனத்திற்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கக்கூடும். பெரிய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாக உள்ளது. இதுவரைக்கும் சிறிய அளவில் இருந்த தொழிலிருந்து இனிமேல் பெரிய அளவிற்கு வளர தொடங்கக்கூடிய அமைப்பாகவும் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய பெயருக்கும் தொழிலுக்குமே சமூகத்துல மதிப்பும் அதிகரிக்க உள்ளது. புதிய பதவி என்பது சம்பள உயர்வை மட்டுமே உங்களுக்கு குறிக்காது.
உங்களுடைய செல்வாக்கு, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம், மற்றவங்களின் மரியாதை ஆகிய அனைத்துமே உயர்வதை உங்களுக்கு குறிக்க உள்ளது. அது நீங்க பணிபுரியக்கூடிய துறையில வந்து உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு தகுதியான பதவி உயர்வும் அது மற்றும் கூடுதல் பொறுப்புகளுமே உங்களுக்கு வரக்கூட போகுது. ஏன்னா மேலதிகாரிகள் வந்து உங்களுடைய திறமைகளை வந்து பாராட்டி உங்களுடைய நிறுவனத்தினுடைய முக்கிய முடிவுகளுமே எடுக்கக்கூடிய உயர்மட்ட குழுவில் வந்து உங்களை சேர்க்கப்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய உள்ளது. தனியார் துறையில பணிபுரியவங்க எல்லாமே சம்பள உயர்வுடனும் புதிய வேலை வாய்ப்புகளுமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைய உள்ளன. பல நாட்களாகவே நீங்கள் ஆசைப்பட்ட இடமாற்றமோ இல்லை விரும்பிய துறைக்கு மாறுதலும் இந்த நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க கூட போது. இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு அதை சரியாக பயன்படுத்தியவும் உத்தியோகத்துல அடுத்த கட்டத்திற்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் வந்து அதிகமாகவே வேலை செய்து வரக்கூடிய உங்கள் அலுவலகத்துல வந்து முக்கியமான பொறுப்புகளும் உங்களுக்கு